ரங்கராஜ் பாண்டே மனச்சாட்சி விரோதமா பேசுறான், உண்மைக்கு புறம்பா பேசுறான், நியாயத்துக்கு புறம்பா பேசுறான். அவன் பேசுறது நல்ல வார்த்தையே இல்லை, ரொம்ப முழுப்பூசணிக்காக சோத்துல மறைக்கிறாப்புல தம்பி. ஸோ அந்த வாக்குக்கு தான் இன்னைக்கு கூட்டணி வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்றத்தில் மக்களவையிலே வேண்டாம்னு சொன்னவர் சட்டமன்றத்தில் வந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும். இதுதான் RSS நோக்கம், பாஜகவின் நோக்கம், PM தாமோதராசு நரேந்திர மோடியின் நோக்கம். ஸோ இந்த இடத்துக்குள்ள மற்றவங்கெல்லாம் நமக்கு ஒரு சீட்டு தந்தா போதுன்னு நினைக்கிறாங்க. நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சி கட்சி 20 சீட்டு வாங்கினாலும் சரி 25 சீட்டு வாங்கினாலும் சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு இடையில பாஜகவுக்கு எடுத்த வாக்குக்குரிய சீட்டு வாங்கணும்னு 60 சீட்டு 50 சீட்டுன்னு வாங்கி உருவத்தை கொண்டு வரணும், இப்போ பெரிய இயக்கமாக கொண்டு வரணும்னு சொல்ற அண்ணாமலைக்கும் இடையிலான போராட்டம் தான் இது. கட்சியை காப்பாற்றி அதிக சீட்டு வாங்கணுங்கிற அண்ணாமலைக்கும் பாஜகவை ஜனதா கட்சியை கலைஞர் அழிச்சது மாதிரி கொஞ்சம் சீட்டு கொடுத்து அழிச்சது மாதிரி 16 விழுக்காடு வச்சிருந்த ஜனதா கட்சியை ஒன்றும் இல்லாமல் சின்ன கட்சியை அழிச்சது கலைஞர். அந்த மாதிரி இந்த கட்சி உருவெடுத்துடக்கூடாதுன்னு கட்சியை எடப்பாடி அழிக்கிறதுக்கு ரங்கராஜ் பாண்டே போன்றவங்கலாம் துணை போகிறாங்க.